Hi Readers, good evening. ஸோ நம்ம ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் இம்பல்ஸ் இண்டிகேட்டர் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 110 days ஆச்சு. நிறைய யூசர்ஸ் 40+ யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஏப்ரல் 20th வந்து நம்ம இம்பல்ஸ் வெர்ஷன் 2.0 இண்டிகேட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இம்பல்ஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜோனுக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணோம். அண்டு அதுக்கு வந்து நம்ம ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டூல் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜோனில் உங்களுக்கு 3 விதமான ட்ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70%. இந்த டூலோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலலாம் பார்த்திங்கன்னா அபோவ் 80% சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இப்போது இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இதுதான் வந்து நம்ம இம்பல்ஸ் வெர்ஷன் 2.0 இண்டிகேட்டரோட ஸ்க்ரீன். ஸோ இப்போது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே 3:25 வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு பைசோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பனிங். ஸோ காலையில் கேப் அப் ஆகும்போதே இந்த காலுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 30லேருந்து 32 பாயிண்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட், ஓகேவா? இந்த ட்ரேடு கம்ப்ளீட் ஆன உடனே டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் இந்த கேண்டில்ஸ் வந்து இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா லெவல் 2 என்ட்ரி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இப்போ லெவல் 2 என்ட்ரி வந்து இந்த கேண்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ட்ரேட் வந்து இந்த அந்த கேண்டில் ஆக்டிவேட் ஆன அடுத்த கேண்டில்லேருந்து நம்மளுக்கு லெவல் 2 கிடைக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 வந்து இமிடியேட்டாக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுது. இந்த காலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டிலில் உங்களுக்கு 30லேருந்து 35 பாயிண்ட் வந்து ஸ்கேல்பிங் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா 9:50க்கு இன்னொரு ஜோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10:05க்கு ஃபஸ்ட் டார்கெட்டும் 10:30க்கு செகண்ட் டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12:50க்கு ஃபுல் டார்கெட்டுமே அடிச்சிருச்சு. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 22,300லேருந்து 22,474 ஆல்மோஸ்ட் வந்து 140 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் ஷார்ட்டில் மினிமம் 80லேருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஷோர் ஷார்ட்டாக வந்து ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதோட அக்யூரசி வந்து ரொம்ப 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 பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பை ஜோனுக்கு வரும்போது கேண்டில் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ட்ரேடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரேடு கம்ப்ளீட் ஆன உடனே இன்றைக்கி ரெண்டாவது ட்ரேடு வந்து மத்தியானம் 1:20க்கு ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ இந்த கேண்டில் அதாவது 1:20 கேண்டிலில் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்டு 1:30 கேண்டிலில் ட்ரேடு வந்து ஆக்டிவேட் ஆகுது, அதாவது செல்லுன்னு வந்து ஃபார்ம் ஆகுதா. ஸோ இந்த செல்லுன்னு ஃபார்ம் ஆகி ட்ரேடை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக 3.25 வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து அடிச்சிருது. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி மொத்தம் 3 ட்ரேட், அதில் 2 ட்ரேடு இன்றைக்கி கிடச்சிச்சு, ஒரு ட்ரேடு வந்து வெள்ளிக்கிழமை கிடச்சிது, அதுவும் டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து லாஸ்ட் வந்து ஒரு 100 டேஸில் வந்து 101 ட்ரேட் கிடச்சிருக்கு. இதில் வந்து 85 கால் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருது. அதாவது 100 காலில் 85 கால் ஹிட் ஆகுதுன்னா 85% சக்ஸஸ் ரேட். அதாவது நம்ம எடுக்கிற 10 ட்ரேடில் 8லேருந்து 9 ட்ரேடு வந்து ஷோர் ஷார்ட்டாக வந்து டார்கெட் அடிச்சிருது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் டார்கெட் அடிக்கிறதுக்குரிய ஆவரேஜ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 58 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஃபஸ்ட் ட்ரேடில் வந்து கிடைக்குது. அப்போ ஒரு ஸ்கேல்பருக்கு வந்து 25லேருந்து 30 பாயிண்ட் வந்து ஷோர் ஷார்ட் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது 1,800 ரூபாயிலிருந்து 2,400 ரூபாய் அவங்களுக்கு இந்த ஸ்கேல்பிங் காலில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இது வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ட்ரேட் ஷோராக கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் கால்ஸ் வந்து 44 கிடைக்கி, அதில் வந்து 29 கால் ஹிட் ஆகுது, 15 கால் ஸ்டாப் லாஸ் ஆகுது. இதோட சக்ஸஸ் ரேட் வந்து 65%. ரீடெஸ்ட் கால்னால் என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு டார்கெட் அடிக்காமல் அடுத்து வந்து ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா அது ரீடெஸ்ட் கால். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, டேரெக்டாக வந்து டார்கெட் அடிக்காமல் என்ன பண்ணுதுன்னா கேண்டில் வந்து அகைன் போய் ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது அங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதை தான் வந்து ரீடெஸ்ட் கால் சொல்கிறோம். அப்போ ரீடெஸ்ட் வந்த உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல் ஜோனில் வந்து நம்ம ரெட் கேண்டில் வரும்போது மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ ரீடெஸ்ட் வரும்போது இந்த கேண்டில் டிக்கி விழுந்திருக்கு, பட் இந்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஆனால் அதுவே இங்கே பாருங்கள் ஒரு ஜோனுக்கு மேலே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ட்ரெண்டை பிடிச்சி நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து டார்கெட்டை வந்து அடிச்சிருது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கும். அதாவது ஒரு செல் ஜோனில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வரணும், இந்த மாதிரி ஆரோ டாட் வந்துச்சுன்னா மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கால் வந்து ஷோர் ஷார்ட்டாக வந்து டார்கெட்டை வந்து அடிச்சிடும். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ப்ராப்பராக வந்து அடிச்சிருது. அதுவே வந்து இங்கே பை ஜோனை பாருங்கள், பெர்ஃபெக்டாக வந்து க்ரீன் கலர் ஆரோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக அப்படி மார்க்கெட் மேலே போக தண்டியும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து அந்த ட்ரேடில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2. ஸோ இது லெவல் 2 என்னென்னா இப்போ வந்து ரீடெஸ்ட்ங்கிறது வந்து
ஸோ என்ட்ரி ஃபார்ம் ஆகி டார்கெட் அடிக்காமல் சோன் அகைன் ரீடெஸ்ட் பண்ணுறது ஓகேவா. அது வந்து லெவல் 2ங்கிறது என்னென்னா டார்கெட் அடிச்சுட்டு அகைன் வந்து திருப்பி இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா அது லெவல் 2. அப்போது ஒரே ஜோனில் டைரக்ட் என்ட்ரி, ரீடெஸ்ட் என்ட்ரி, லெவல் 2 என்ட்ரின்னு சொல்லி மொத்தம் 3 ட்ரேட் கிடைக்கும். ஸோ அந்த 3ல் 2 ட்ரேட் வந்து உங்களுக்கு ஒரு ஜோனில் மேக்ஸிமம் ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு ஜோனுக்கு உங்களுக்கு 2 ட்ரேட் வந்து ஷோர் ஷார்ட்டாக கிடச்சிரும். இந்த லெவல் 2 பொறுத்தவரை மொத்தம் 55 கால் கிடச்சிருக்கு. இதில் 39 கால் டார்கெட் கிட்டு ஓகேவா, 16 கால் ஸ்டாப் லாஸ் கிட்டு. ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70%. அதாவது 10 கால் வந்துச்சுன்னா 70 கால் வந்து ஷோர் ஷார்ட்டாக டார்கெட் அடிச்சிடும். ஸோ ஒரு லெவல் 2க்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை நீங்கள் 2 காலுமே டார்கெட் அடிச்சிருச்சு. அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான். ஸோ செல் சோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுதான் ரீடெஸ்ட் ஓகேவா. இங்கே வந்து சோன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அகைன் டார்கெட் அடிக்காமல் அகைன் இங்கே போய் ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கேண்டில் வரும்போது ட்ரேட் வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட ஆர்எஸ்ஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். அண்ட் ஆர்எஸ்ஐ இல்லாமலும் கேண்டில்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கூகுள் மீட் வந்து கண்டக்ட் பண்ணி ஸோ எந்தெந்த கேண்டில்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதாவது எப்படியும் வந்து டார்கெட் அடிச்சிடும். பட் அது வந்து இந்த இடத்துல இருந்து திரும்புமா இல்லை இந்த இடத்துல இருந்து திரும்புமாங்கிறத நான் வந்து தியரிட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை ஒரே ஒரு ட்ரேட் தான். அதில் வந்து 2 டார்கெட் அடிச்சிருச்சு. அடுத்து நிஃப்டியோட மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே ஒரே ஒரு செல் சோன் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவுமே வந்து நமக்கு ப்ராப்பராக டார்கெட் அடிச்சிருச்சு. இன்றைக்கி வேறு எந்த ட்ரேடும் கிடையாது, ஒரே ஒரு செல் சோன் மட்டும்தான். ஸோ அந்த கால் வந்து ப்ராப்பராக வந்து டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஓகே, ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் 2 ட்ரேடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ காலையில் வந்து 11 மணிக்கு ஒரு ட்ரேடு பெர்ஃபெக்டாக வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அகெயின் இந்த கேண்டில் வந்து மேலே போகுது பார்த்தீங்களா. இப்போது இதுதான் வந்து லெவல் 2. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த மேலே போய் லெவல் 2 வந்து ஸோ இந்த மாதிரி பஃபுல் கன்ஃபர்மேஷன், அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு சொல்லி பஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ இந்த ட்ரேட் எடுக்கும்போது ப்ராப்பராக டார்கெட் அடிக்குது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே புக் பண்ணிட்டு இந்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த இடத்துல ஃபஸ்ட் டார்கெட்டில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஆப்போசிட் மார்க்கெட் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே இந்த கேண்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அடுத்து டார்கெட் 2 டார்கெட் 3க்கு வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இதில் எதுவுமே ரீபேண்ட் ஆகாது. எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து ஒரு விஷுவல் வந்து உள்ளே வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து இருக்கும். எந்த ரீபேண்ட் சிஸ்டமும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸ்டாப் லாஸ் தான், டார்கெட்னா டார்கெட் தான். சிஸ்டம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஒரு பைசோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே உடனே டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை 2 காலுமே ஒரு கால் ஃபுல் டார்கெட் அடிச்சிருச்சு, ஒரு கால் வந்து 2 டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் டேபிள் வந்து டிரான்ஸ்பரண்டாக கிளியராக போட்டிருப்போம். மொத்தம் எத்தனை ட்ரேட் கிடச்சிருக்கு, இதில் எவ்வளோ டார்கெட் 1, எவ்வளோ டார்கெட் 2, எவ்வளோ டார்கெட் 3, ரீடெஸ்ட் கால்ஸ் எவ்வளோ, லெவல் 2 கால்ஸ் எவ்வளவு, எல்லாமே ப்ராப்பராக டிரான்ஸ்பரண்டாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது 5 மினிட்ஸில் பார்த்தோம். இப்போ இது வந்து 1 மினிட்டுக்கு போயிட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட சிஸ்டம் வந்து நம்ம 1 மினிட் ரொம்ப லோ டைம் ஃப்ரேமில் தான் செட் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 1 மினிட்ல வந்து நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஃபுல் டார்கெட் தான். எதுவுமே வந்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்லாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஃபுல் டார்கெட் தான். எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 9 கால் கிடச்சிருக்கும். காலையில் 11 ஐ திங்க் ஆமாம் 10-11க்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் கிடச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு மட்டும்தான் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. ஓகேவா. ஸோ அந்த கேண்டில் மட்டும்தான் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டோட முடிஞ்சிடுச்சு. அடுத்த ட்ரேடு வந்து பாருங்கள், இது ஒரு செல் சோன் டார்கெட் அடிச்சிருக்கு. அப்புறம் லெவல் 2 ஆக்டிவேட் ஆகி அது ஃபுல் டார்கெட் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 11:31க்கு ஒரு செல் சோன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 12:19க்கு ஒரு பை ஃபார்ம் ஆகி ஃபுல் டார்கெட்டு. அதுக்கடுத்து ஒரு செல்லு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் கால். இப்போ பேங்க் நிஃப்டியோட சக்ஸஸ் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 86%. ஓகேவா. ஸோ இப்போ இது ரீபேண்ட் ஆகாது, இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது எப்படின்னா நீங்கள் ஒரு 3 நாள் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கரெக்டுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப அக்யூரஸியான சிஸ்டம், அட்வான்ஸான சிஸ்டம், டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம், ப்ராப்பரான
மல்டிபிள் லாஜிக்கோட இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகுது. அதனால தான் இதால் இவ்வளோ சக்ஸஸ் ரேட் வந்து கொடுக்க போகுது. ஏதோ ஒரு மூவிங் எவரேஜ், ஒரு சிபிஆர், ஒரு கேமரா வச்சுட்டு ஏதோ ஒரு சில லாஜிக்ஸ் வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணல. ஒரு 4-5 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட்ஸ் வச்சு எக்ஸிக்யூஷன் பண்ணனால தான் இதால் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ப்ளஸ் வந்து எல்லா ட்ரெண்ட்லேயும் இதால் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுக்க முடியுது. அண்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுக்குற எல்லா லெவல்ஸுமே கிளியர். இப்போ அங்கே டார்கெட் 3னா அங்கே உடனே இமீடியட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே இந்த டார்கெட் அடிச்சுட்டு திரும்பும். ஸோ இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுறதா அந்த இடம் பெர்ஃபெக்டாக திரும்பும். அதுக்கடுத்தால பாருங்கள், இப்போ இங்கே பெர்ஃபெக்டாக அந்த டார்கெட்டில் திரும்பும். இது எதுவுமே நம்ம வந்து அவங்க வரைஞ்சி வைக்கிறது இல்லை. மார்க்கெட் அந்த இதை வந்து பெர்ஃபெக்டாக வந்து இது பண்ண. இப்போ நான் வேணால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீப்ளே போட்டு விட்றேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக பாருங்கள். அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இது கூட நம்மளோட அண்டர்மேன் ஆர்எஸையும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். அங்கே பாருங்கள், பெர்ஃபெக்டாக அந்த ஜோனில் பட்டோன்னே திரும்பிடுச்சா. அங்கே பாருங்கள், டார்கெட் லைனில் பட்டோன்னே திருப்பி கீழே வந்துடுச்சா. ஸோ இந்த ஒரு ஜோன் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஜோன் எடுத்து பார்த்தாலும் அதோட பெர்ஃபெக்ஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இதே பெர்ஃபெக்ஷனோட தான் ஒர்க் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 70% வந்து நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்டாக வந்து இது பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு பைஸ் ஒன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது போக ஒரு சில ஸ்டாக்ஸ் கூட பார்க்கலாம் நம்ம. டிக்ஸான். ஓகே, டிக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ஸானில் எனக்கு எத்தனை ட்ரேட் கிடச்சிருக்குன்னா, ஓகே, இப்போ காலையில் ஒரு பயங்கரமான இது 1 மினிட்ல நம்ம 1 மினிட்லேயே நல்லா தான் இருக்கும் எல்லாமே. எங்கே பாருங்கள், சக்ஸஸ் 80%. நீங்கள் 1 மினிட் ஒர்க் பண்ணால் கூட ஒர்க் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் 5 மினிட்ஸ் வச்சு காட்டுறேன். ஏன்னா 1 மினிட்ல நிறைய ட்ரேட் இருக்கும், சொல்லி காட்டினா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் 5 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன். ஸோ டிக்ஸானை பொறுத்தவரை 5 மினிட்ஸா. ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் இன்றைக்கி தான் மண்டே. ஸோ 5 மினிட்ஸில் காலையில் ஒரு பைஸ் ஒன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பெர்ஃபெக்டாக வந்து ரீடெஸ்ட் என்ட்ரியில் வந்து ஃபுல் டார்கெட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் லெவல் 2 வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஆனால் லெவல் 2 டார்கெட் அடிக்காமல் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. பட் ஆனால் நம்ம லாஜிக்கலாக அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணோம். ஏன்னா அந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டோம். எதனாலனா நமக்கு லெவல் 2 ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து கண்டிப்பாக வரணும். அப்படி இல்லையா, நான் சொல்லல, ஒரு க்ரீன் கலர் ஆரோவோ இல்லை க்ரீன் கலர் டாட்டோ ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த கால் வந்து ட்ரேட் அடிக்கிறதுக்குனே ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இங்கே நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஆனாலும் லெவல் 2வில் வந்து ஸ்டாப் லாஸ் தான். லெவல் 2 எஸ்எல்ல கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிளியராக வந்துடும். அது சிஸ்டம் படி நமக்கு வந்து லெவல் 2வோட ஸ்டாப் லாஸ் கவுண்டில் தான் அந்த கால் வந்து ஆட் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து டைரக்ட் காலில் வந்து ஒரு டார்கெட் வந்து பெர்ஃபெக்டாக வந்து அடிச்சிச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா பெர் லாட்டுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடில் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஃபார்ம் ஆயிருக்கு. செல்லில் உடனே ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிருச்சு. அப்புறம் லெவல் 2 என்ட்ரி நான் சொன்னேன்ல, இப்போ லெவல் 2 என்ட்ரி கிடைக்குது. லெவல் 2 என்ட்ரிக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு டவுன் கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைக்குதா. அப்புறம் லெவல் 2 ஆக்டிவேட் ஆன அப்புறம் ஜோன் கிட்ட ரெட் கலர் கேண்டில், சரி செல் ஜோனை பொறுத்தவரை ரெட் கலர் கேண்டில் மஸ்ட்டு. ஸோ இங்கே ரெட் கலர் கேண்டில் கிளியராக வந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து பெர்ஃபெக்டாக டார்கெட் அடிச்சிருச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எப்போவும் மாதிரி அந்த லெவல்ஸில் மார்க்கெட் அக்யூரேட்டாக திரும்பும். அது எல்லா டைமுன்னு சொல்ல முடியாது, 10க்கு 7 டைம் ஷோர் ஷார்ட்டாக 7லேருந்து 8 டைம் கூட ஷோராக வந்து திரும்பிடும். அதுக்கு அடுத்தால வேறு என்ன பார்க்கலாம், நிறையா இருக்குது. எல்லா ஸ்டாக்ஸ்லையும் இந்த மாதிரி தான் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். இண்டிகோ. ஓகே, இப்போ இண்டிகோ கால் பாருங்கள். ஓகே, சூப்பர். ஓகே, இன்னைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே இன்னைக்கு காலையில் திங்கக்கிழமை. ஆல்ரெடி இந்த ஜோன் ஃப்ரைடே ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், அந்த ஜோனில் பெர்ஃபெக்டாக வந்து லெவல் 2 என்ட்ரி, க்ரீன் கலர் கேண்டில், நம்மளுக்கு அந்த இது ஆரோ கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ பெர்ஃபெக்டாக போய் டார்கெட் வந்து அடிச்சிருது. அதுக்கப்புறம் ஓகே 13 நிமிஷம் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கனாலும் அதோட அக்யூரசி பெர்ஃபெக்ஷன் அழகாரு. 85% சக்ஸஸ் ரேட்டு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ், மாருதியோட சக்ஸஸ் ரேட் 84%. டைட்டானோட சக்ஸஸ் 72%. அதை சொல்கிறல, இது ஒரு 90% சக்ஸஸ் ரேட் இருக்கும், 70% அது முன்ன பின்ன இருக்கும். ஆனால் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். சில இதில் 60% சக்ஸஸ் ரேட் இருந்தால் கூட அதே நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் காட்டும். அதில் வந்து ஃபேக்கான ஒரு இதை காட்ட மாட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், பெர்ஃபெக்டாக ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, ரீடெஸ்ட் ஆயிருக்கு, கிளியராக போய் டார்கெட் அடிச்சிருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்திருக்கு, L2 ஆக்டிவேட் ஆயிருக்கு. பட் L2க்கு க்ரீன் கலர் கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் வரல, அண்ட் வந்து ஒரு பர்பிளோ ஆரோவோ எந்த ஒரு பை ஆரோவோ நமக்கு கிடைக்கல. அப்புறம் அல்ட்ராடெக்கை பொறுத்தவரை ஓகே, ஒரு செல்ஸோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு L2 ஆக்டிவேட் ஆகி டார்கெட்டை வந்து அடிச்சிருக்கு. ஓகேவா,
ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்த வெர்ஷன் 2 இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அக்யூரஸாக இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், ரொம்ப பட்ஜெட்லியாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் யாரும் இதை பிளைண்டாக வாங்குங்கன்னு நான் சொல்லலை. இதை வாங்குங்க, ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரையல் பேக் எடுத்து பாருங்கள், எந்த சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் வச்சு உங்கள் கையில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ட்ரஸ்டபுளாக இருக்குது, ரீபெயிண்ட் ஆகலை, சிஸ்டம் உண்மையிலே ஜெனியூனாக ஒர்க் ஆகுது, அக்யூரேட்டாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே எந்த இண்டிகேட்டரையுமே ட்ரேடிங்க்கு மேஜர் டூலாக வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்கள், அது கூட இதை சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கோங்க. உங்களோட மார்க்கெட்டில் உள்ள உங்களோட ஃபியர் குறைஞ்சி உங்களோட சக்ஸஸ் ரேட் எமோஷனலாக கண்ட்ரோலில் வந்து உங்களோட சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த இண்டிகேட்டர் மூலமாக உங்களோட சக்ஸஸ் ரேட் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.